ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரை புலாவ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம வல்லாரக்கீரை வந்து ஜென்ரலாக துவையலாக பண்ணி சாப்பிடுவோம், அல்லது சட்னி ஃபார்மில் அல்லது தொக்கு மாதிரி செஞ்சு நம்ம வந்து சாப்பிடுவோங்க. வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்தி திறனை நம்ம அதிகரிக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நம்ம புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இல்லை வல்லாரக்கீரையை சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரியே தெரியாதுங்க. எல்லாம் நல்லா வதக்கி புதினாலாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வல்லாரக்கீரையை நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த ஃபார்மில் நல்லா ஆய்ஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதை ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வல்லாரக்கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வதங்கிடும். வல்லாரக்கீரை வந்து நல்லா வதக்கிட்டோன்னு சொன்னால் அந்த பச்சை வாசம்லாம் அடிக்காது. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அதை வதக்கி தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி நல்ல ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்ல ஒரு பெரிய பூண்டு ஒரு பூண்டு வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வல்லாரக்கீரை மட்டும் சேர்த்து செய்யாமல் புதினாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வல்லாரக்கீரை டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப வராது. பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வதக்கி வச்சுருந்த வல்லாரக்கீரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாங்க. தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் நெய் கொஞ்சமும் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதில் வந்து பட்டை வந்து ஒரு 4 துண்டு, கிராம்பு வந்து ஒரு 4 துண்டு. நம்ம எப்போதும் போல் நீங்கள் பிரியாணிக்கெலாம் எப்படி சேர்த்துக்குவீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி, இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா பொருட்கள்லாம் இருக்குன்னா அதையும் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. பட் இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லை ஜீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வல்லாரக்கீரை வந்து நம்ம வந்து துவையலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜென்ரலாகவே வல்லாரக்கீரை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசம் வந்தால் சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் வேக வச்சு அதில் வந்து சேர்த்துட்டேன். நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு தனியாக வேக வச்சுட்டு அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கீரை பேஸ்ட் எல்லாத்தையும் இதிலேயே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து அரிசி வந்து 2 கப் அளவுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அரிசியை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம தேவையான அளவுக்கு, இப்போ எந்த அரிசி ஜீரக சம்பா அரிசினா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் நம்ம வீட்டிலலாம் எல்லா சாப்பாட்டுக்கு செய்கிற அதே ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு உங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ வைப்பீங்களோ தண்ணி அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தயிர் கூட வெங்காயம்லாம் வதக்கும்போது, தக்காளி வதக்கும்போது தயிரும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் மட்டும் இப்படி பிழிஞ்சு விட்டுருக்கேங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஒரு கொதித்த பிறகு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருவாங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்த மாதிரியே இருந்துடும். அதுக்கு பிறகு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிவிடுவேங்க. அப்படி தான் நான் ஜென்ரலாக எப்போதுமே செய்வேன். நீங்கள் எப்படி குக்கரில் செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் விசில் விட மாட்டேன் குக்கரில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக 20 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிட்ட பாருங்கள், சூப்பரான வல்லாரக்கீரை புலாவ் வந்து தயாராகிடுச்சுங்க. நல்லா சுட கமன் வாசத்தோட அந்த வல்லாரக்கீரையோட ஃப்ளேவரும் புதினாவோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பச்சை பட்டாணி இன்னும் விருப்பப்பட்ட காய்கறிகள் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து லைட்டாக
அப்படியே அடியிலேருந்து அப்படியே கிளறி விடலாங்க. வாசம் வந்து ஸ்மெல் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி இது தான் செய்வோம். புலாவ் இது மாதிரி இந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம வந்து செய்வோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வல்லாரக்கீரைலாம் சேர்த்து புதினா எல்லாமே ஹெல்த்தியான ஒரு புலாவ் தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இது மாதிரி பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து நம்ம சைடிஷ்டாக ஒரு ஆனியன் ரைத்தா இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வாழைக்காய் ஃப்ரை, பொட்டேட்டோ மசாலா அது மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே எதுவும் நெய் அல்லது கொத்தமல்லி ஏதாவது தூவிக்கிறதாலும் நம்ம வந்து தூவிக்கலாம். சூப்பரான வல்லாரக்கீரை புலாவ் வந்து தயாராகிடுச்சுங்க. ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தியான நல்ல ரெசிபியோடு நான் தான் மீட் பண்ணுறேன். பாய்.